ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம். அயன சயன போக சாணம் மோட்ச சாணம். குரு பகவானின் ஆட்சி வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதம், ரேவதியில் 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். குரு பயிற்சி ஆறாரு மே 1 சித்திரை 18 புதன்கிழமை மதியம் 2:29 மணி அளவில் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாராரு. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாராரு. குரு பயிற்சி பலன்கள் ஆல்ரெடி வீடியோ போடப்பட்டிருக்கு போதி ஜோடத்திலிருந்து. அந்த லிங்க் இதில் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் குரு தோஷ நிவர்த்தியும் பரிகாரமும் போட போகிறோம். அதை பற்றி தெரிய போகிறோம். அதாவது ஜனன ஜாதகத்தில் குரு சரியில்லாதவர்களுக்கும் அதுபோல் இந்த குரு பயிற்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். பொதுவாக 3ஆம் இடத்துல குரு வராரு மீனராசிக்கு. 3ஆம் இடத்துல குரு வருது பதவி நீக்கம் விக்னம் அப்படின்னு அர்த்தம். பதவி நீக்கம்னா என்ன? உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு துறக்கலாம். அதுபோக சில தொழில் அதிபர்கள், தொழில் அசோசியேஷனில் இருக்கிறவங்க கொண்டு வேறு சில பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில இடமாற்றம் வரும். அதுபோல் காரியத்தில் சில சிக்கல்கள் வரும். எதிர்பாராத காரியத்தில் சில சிக்கல்கள் வரும். 3ஆம் இடத்துல குரு பகைமைத்தன்மை பெற்று இருக்கிறாரு. இருந்த போதிலும் அவர் பார்க்குற இடமெல்லாம் நல்ல நல்ல இடமா பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடம் பார்க்குறது அருமையான அமைப்பு. அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து நல்ல நிலைமையில் இல்லாமல் இருந்தாலுமே அவர் பார்வைப்படுற இடங்கள் நல்ல இடங்களாக இருக்குது. ஸோ அதை வச்சு மீனராசி ஓரளவு தேறி வந்துடுவீங்க. எபோ அவரேஜான பலன்கள் உங்களுக்கு வரும். அதுக்கு நான் வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். குரு பயிற்சி உங்களுக்கு அடுத்து வருகிற ஒரு வருடத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் குரு தோஷம் உள்ளவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி எந்தெந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அதை சொல்கிறேன். ஜனன ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். குரு தோஷம்னா எப்படி சார் அப்படின்னா, குரு நீங்கள் மீனராசியில் பிறந்திருக்கிறீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அவர் 6, 8 மறையக்கூடாது. 6, 8 மறையக்கூடாது. 12ஆம் இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு. திக்பலத்து பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. 6, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோக 3ஆம் இடத்துலையும் குரு இருக்குது. அந்த அளவுக்கு ஏற்றக்கூடியது அல்ல. 3, 8, 12 3, 6, 8 இருந்தாலுமே அவர் ஸ்தான பலம் பெற்று இருந்தார்னா அந்த அளவுக்கு கெடுப்பலன்களை கொடுக்க மாட்டார். ஸ்தான பலம்னா என்னென்னா, அவர் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 ராசியில் இருந்தார்னா ஸ்தான பலம் பெறுவார். சரியா? தனுசில் மூலத்திரிவோணம் ஆட்சி பெறுவார். மீனத்தில் உங்கள் ராசியில் ஆட்சி பெறுவார். கடகத்தில் உச்சம் அடைவார். மேசத்தில் ஸ்தான பலம் நல்ல அமைப்பு அவருக்கு. அதுபோக சிம்மம் அவருக்கு அதிநட்பு வீடு. விருச்சமும் அவர் ஸ்தான பலம் தான். ஸோ இந்த 6 வீட்டில் இருந்தார்னா குரு 6, 8, 12 3, 6, 8 இந்த அமைப்பில் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் மற்ற கிரகங்கள் மறைவாக இருக்கலாம். ஆனால் குருவுக்கு மறைவு இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கெடு பலங்களை கொடுக்க மாட்டார். சரியா? அந்த சிவனர்களால் நல்ல பலங்களை தான் கொடுப்பார். ஓகே, இப்போ குரு அது போக சனி கூட சேரக்கூடாது. சனி கூட சேர்ந்துருந்தாலுமே சனி பகவான் நீசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. அதுபோக ராகு கூட குரு சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூடயும் சேரக்கூடாது. கேது கூடயும் சேராமல் இருக்கணும். குரு இந்த 4 கிரகங்கள் கூட சேராமல் இருக்கணும். அமாவாசை சந்திரன், சனி, ராகு, கேது இவங்க கூட சேராமல் குரு இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. தோஷமடையலைன்னு அர்த்தம். அதுபோக சனி பார்வையிலையும் அவர் வரக்கூடாது. சனியுடைய 3, 7, 10 பார்வையிலையும் அவர் வரக்கூடாது. சரி நேரில் இப்படி நிறைய வழி இருக்குது. நிறைய முறைகள் இருக்குது. அந்த ஆப்ஷன் படி பார்த்தோம்னா குரு கெட்டு போகாமல் இருக்கணும். இல்லைன்னா குருவுடைய தோஷம் இருக்குன்னு அர்த்தம். குரு தோஷப்பட்டார்னா என்ன? மீனராசிக்கு ராசிநாதன் தோஷப்பட்டார்னு அர்த்தம். ராசிநாதனை என்ன? மனம், உடல். அவங்களுக்கு மனம் ஒரு நிலையில் இருக்காது. அலைப்பாஞ்சபடியே இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாக கெடுதல்களும் கொடுத்துட மாட்டார். ஆயில் தீர்க்கம்தான். ஆயிலை கொடுத்துருவார். ஆனால் என்ன செய்வார்? கொஞ்சம் மனம் ஒரு நிலையில் இருக்காது. அலைப்பாஞ்சபடி இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உடல் ஒத்துழைக்காது. ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். இப்படி சில அசுப பலன்களை கொடுப்பாரு. ஓகே, அப்படிப்பட்டவங்களும் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவர்களும் நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போகலாம். நான் ஒரு 10 கோயில்கிட்ட சொல்லுவேன். தமிழ்நாட்டில் உள்ள கோயிலெல்லாம் அதை நீங்கள் போகலாம். அதுபோக ஜனன ஜாதகத்தில் மீனராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம் அவங்களுக்கும் குரு நல்லது செய்ய மாட்டார். அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுபோல் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க கன்னி, மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பொதுவாக குரு பயிற்சி சரியில்லை மீனராசிக்கு. 3ஆம் இடத்துல இருக்கிற குரு அந்த அளவுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல இந்த கோயில் இருக்குது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. சரியா? வாய்ப்பு உள்ளவங்க போங்க. வாய்ப்பு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் குரு பகவானை கும்பிடுங்க. இல்லைனா தட்சிணாமூர்த்தி சன்னிதி இருந்ததுன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. சரி நேயர்களே,
குரு பயிற்சி அன்னைக்கு 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி ஈவினிங் போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். ரைட்டு. இப்போ எந்தெந்த கோயில் சார் அப்படின்னு பார்த்துருவோம். வர கோயில் வந்து சென்னையில் தான் வருது. சென்னை பாடியில் வந்து வலிதாயநாதர் சிவன் கோயில். வலிதாயநாதர் சிவன் கோயில் தான். இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதான். இங்கே வந்து வல்லீஸ்வரராக இருக்கிறாரு. திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் அந்த இடத்துல இருக்குது. குரு பகவான் வழிபட்ட தலம்னு புராணத்தில் சொல்கிறதுனால இங்கே குரு பகவானுக்கு பரிகார தலம். அதனால் சென்னை பாடியில் இருக்கிற வலிதாயநாதர் கோயிலுக்கு போகலாம். அங்கே இருக்கிற திருவல்லீஸ்வரரை கும்பிட்றது வந்து நல்ல அமைப்பு. குருவுக்கு வந்து நிகராக சொல்லப்படுகிறது, குருஸ்தலமாக சொல்லப்படுகிறது. குரு தோஷம் இருக்கிறவங்க இங்கே போய் வழிபடலாம். குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பரிகார ஸ்தலமாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா? இதை இன்றைக்கி குரு பயிற்சி அன்றைக்கி தான் நீங்கள் போகணும் கிடையாது. வாரத்தில் வியாழக்கிழமை போகலாம், இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். 3 நட்சத்திரம் இருக்குல்ல மீன ராசியில், அந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி கூட போய் குரு பகவானை கும்பிடலாம். ஓகே. அடுத்து வந்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் வசிஷ்டேஸ்வரர் கோயில் இருக்குது. அது வந்து தஞ்சாவூர் வந்து 10 மைல் தூரத்தில் இருக்குது. திட்டைன்னு ஒரு இடத்துல இருக்குது. சரியா? திட்டையில் வசிஷ்டேஸ்வரர் கோயில் தேவாரம் பாடப்பட்ட கோயில் இது. இங்கே மங்களாம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வரராக இருக்கிறாரு. சிவன் பார்வதி இவங்களுக்கு நடுவில் குரு நின்ற கோலத்தில் இருக்கிறாரு. அதனால் இந்த கோயிலுக்கு வந்து குரு வந்து ராஜகுருவாக இருக்கிறாரு. இந்த கோயிலில் வந்து குரு பகவானை வணங்கினால் நல்ல ஒரு பயன் கிடைக்கும். இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய்க்கலாம். இது நல்ல ஒரு ஐதீகமான ஆச்சாரமான கோயில், போயிட்டு வரலாம். சரியா? திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில். அடுத்து வந்து திருவாரூர் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி. இங்கே இருக்கிற குரு பரிகார தலம் தான். இங்கே தட்சிணாமூர்த்தி பகவானை கும்பிடலாம். இங்கே வந்து குரு வந்து தன்னோட சீடர்களுக்கு 24 அட்சர மந்திரத்தை உபதேசிச்சிருக்கிறாரு. அதனால் 24 தீபங்கள் ஏற்றி 24 முறை குருவை சுற்றி வருது வந்து ரொம்ப சிறப்பு. அதுபோல் குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் நிற பூக்கள், முல்லை நிற பூக்கள் அர்ச்சனை செய்வது கூடுதல் சிறப்பு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருவாரூர் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். அடுத்து வந்து மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில். இது சிவன் கோயில் தான். பொதுவாக சிவன் கோயிலில் தான் குருஸ்தலம் இருக்கும். சில வைஷ்ணவ தலங்களிலும் இது இருக்கும். வைஷ்ணவ தலத்தில் குரு இருக்க மாட்டார். ஆனால் அங்கே பெரும்பாலே வந்து குரு அவதாரத்தில் இருப்பார், குருவாகவே இருப்பார். ஓகே, அது பின்னாடி சொல்கிறேன். மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயில் இருக்கும். இந்த கோயில் வந்து காசிக்கு நிகராக கருதப்படுகிறது. சரியாக ஒரு தலமாக பார்க்கப்படுகிறது. இங்கே குரு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. இந்த கோயிலில் வந்து வழிபட்டிங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும். குரு தோஷங்கள் இருந்தாலும் அது நீக்கப்படும் என்பது ஐதீகம். காசி விஸ்வநாதருக்கு நிகரான கோயில் இது. அடுத்து காரைக்குடி பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோயில். இது ரொம்ப முக்கியமானது. காரைக்குடி திருப்பத்தூர் அருகே இருக்குது. திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலம் கோயில் இருக்குது. பொதுவாக திருப்பத்தூர்லேருந்து பிள்ளையார்பட்டி பக்கம், குன்றத்தூர் பக்கம், இந்த பட்டமங்கலம் பக்கம். சரியா? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்கும். சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்கள் சாபத்தை நீக்கியதை வரலாறு கூறுது. இங்கே ஸ்தல வரலாறு. அதுபோக தட்சிணாமூர்த்திக்கு இங்கே கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி மேக்சிமம் தெற்கு பக்கமாக தான் இருப்பார். இந்த கோயிலில் மட்டும் கிழக்கு நோக்கி இருக்கிறாரு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை கூட கும்பிடலாம். அதுக்கு பிறகு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆலமரத்தை 12 முறை சுற்றி வந்தீங்கன்னா இந்த குரு தோஷங்கள்லாம் நீங்கி நல்லபடியாக இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு இன்றைக்கி இங்கே போயிட்டு வரலாம். அடுத்து ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி. இது நவ திருப்பதியில் ஒரு முக்கியமான இடம். சரியா? ஆழ்வார் திருநகரி இருக்குது. திருக்கோளூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து நம்மாழ்வார் பிறந்த இடம். சரியா? நம்மாழ்வார் பிறந்து ஆதிநாத பெருமாளை வழங்கியிருக்கிறாரு. ஸோ ஆதிநாத பெருமாளை வந்து இங்கே வந்து குருவாக இருக்கிறாரு. அதனால் இவரை வழங்கினீங்கன்னா குரு தோஷங்கள்லாம் நீங்கும். இது ஒரு வைஷ்ணவ திருத்தலம். அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயில். அறுபடை வீடில் 2ஆம் படை வீடு, முக்கியமான ஸ்தலம். இங்கே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குரு பகவானாக மேதா தட்சிணாமூர்த்தியாக சாட்சி தராரு. அது முருகனே வந்து குரு பகவானாக மேதா தட்சிணாமூர்த்தியாக சாட்சி தராரு. அதனால் முருகப்பெருமானை வணங்குறதே வந்து ரொம்ப நன்மை. குருவுடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கி அருமையாக இருக்கும். குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக நம்பப்படுகிறது திருச்செந்தூர். சரியா? அருமையான இடம். நீர் சார்ந்த இடம். திருச்சியில் இருவாய் கடல் சார்ந்த இடம். சரியா? திருச்செந்தூர் வந்து கடல் சார்ந்த இடமா இருந்தாலுமே திருச்செந்தூர் சின்ன குன்று தான். அந்த குன்று வந்து இப்போ தெரியல, மலை குன்று தான். அது சின்ன மேடு தான். அது நம்ம மணல் பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால தெரியல. கடல்லிருந்து கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இருக்கும். சரியா நேர்களே? ஸோ திருச்செந்தூர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கடல் சார்ந்த இடம்பாங்க. பட் அது ஒரு சின்ன குன்று தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிறது ஒரு ஐதீகம். அதுபடி பார்த்தா திருச்செந்தூர் சின்ன ஒரு மேடு தான். அந்த மேடு வந்து மணலுக்குள்ளே மூடிடுச்சு. ஓகே. அடுத்து வல்லநாடு கைலாச நாதர் கோயில். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. வல்லநாடு
வல்லநாடு இங்குள்ள மொரப்ப நாட்டில் இருக்குது. வல்லநாட்டில் உள்ள மொரப்ப நாடுங்கிற ஒரு பகுதியில் நவகைலாயங்கள ஒன்று வந்து குருவின் தலமாக இருக்குது. இங்கே கைலாசநாதர் இருக்கிறாரு. சரியா, இவர் கைலாசநாதரை வணங்குறது வந்து ரொம்ப ஐதீகம். இந்த கைலாசநாதர் வணங்கினீங்கன்னா குரு தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த குரு பயிற்சியில் வந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த அமைப்பு சொல்லப்படுகிறது. அதுபோக தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டைக்கு அடுத்து புளியரை இருக்குது. புளியரையில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கிறாரு. அங்கே ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அந்த கோயில் வந்து புளியரையிலிருந்து கொல்லம் போகிற பாதையில் இருக்குது. அது ஊருக்குள்ளே போகணும். புளியரை போயிட்டீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி கோயில்னால நல்ல ரம்மியமான இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில்லையும் வந்து நீங்கள் வந்து சிவன் கோயில் தான், அங்கே தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி இருக்குது, நீங்கள் கும்பிடலாம். சரியா நேர்களே, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் இருக்குது. அதுபோக தேனியில் குச்சனூரில் குரு பகவான் கோயில் இருக்குது, அங்கேயும் வணங்கலாம். இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க தேனியில் இருக்கிற குச்சனூரில் இருக்கிற குரு பகவானே வணங்கலாம். ஓகே, இப்படிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. முக்கியமான ஸ்தலங்கள் குருக்கு இருக்குது. இதில் வந்து மீனராசி நேயர்கள் கண்டிப்பாக வணங்கலாம். இதை குரு பயிற்சி அன்றைக்கி தான் வணங்கணும் கிடையாது. நீங்கள் என்றைக்கு உங்களுக்கு வசதிப்படுதோ அன்றைக்கி நீங்கள் போய் கும்பிடலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கோ இல்லைன்னா வேலைக்கிழமையோ போய் வழிபடுறது ரொம்ப சிறந்தது. ஒரு தடவை போய்ட்டு வந்தால் போதும். போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க குரு பகவானை கும்பிடுங்க. குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, முல்லை மலர் வாங்கி கொடுங்க, செவ்வந்திப்பூ வாங்கி கொடுங்க. சிவப்பு கலரில் இருக்கிற செவ்வந்திப்பூ, அது அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். மற்ற இடத்துல என்ன பேர் சொல்கிறாங்க தெரியல. அந்த பூ வாங்கி கொடுங்க. மஞ்சளை வாங்கி போடுங்க. மஞ்சளை வாங்கி குரு பகவானுக்கு கீழே காலடியில் நம்ம வந்து அதை போடலாம். மஞ்சள் தூள். அதுபோக குரு பகவானுக்கு கொண்ட சுண்டலை வந்து மாலையாக தைச்சி போடலாம். நைவேத்தியம் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். இப்படி நிறைய கைங்கரியம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். எது செஞ்சாலும் வேலைக்கிழமை குரு உரையில் பண்ணுங்கள். வேலைக்கிழமை குரு உரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். 1 to 2 கோயில் அடைச்சிருப்பாங்க. 8 to 9 போகலாம். சரியா, கோயில் திறந்துருக்கும். 8 to 9 போயிடலாம். 7 மணிக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா இல்லை சாமியை கும்பிட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த 8 மணிக்கிட்ட குரு பகவானை கும்பிட்டுட்டு பரிகாரம் சுற்றி கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே சேமமாக வீட்டுக்கு வந்துடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சி மீனராசிக்கு சுமாராக தான் இருக்குது. நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து பரிகாரம் உள்ள ஸ்தலங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு சிறப்பு பதிவாக போடுறேன். மீனராசி நேயர்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். சாதக பாதங்கள்லாம் சொல்கிறேன். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல கொஞ்சம் 25% மறைஞ்சு தான் இருக்கிறாரு. பகைமை தன்மையில் தான் இருக்கிறாரு. ரிஷபத்தில் பகைமை தன்மையில் தான் இருக்கிறாரு. அதுபோக உங்கள் ராசிக்கு ஆகாத நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. சூரிய நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. சூரிய நட்சத்திரத்தில் ஒரு 2 மாத காலத்துக்கு போவார். அதுபோக சூரியனால் அஸ்தமனம் வர அடைகிறாரு. குரு மே 3ஆம் தேதி அஸ்தமனம் அடைகிறாரு. அதனால் மீனராசினியர்கள் அடுத்த வரையான காலகட்டத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 1-10 கூடையவன் வந்து மே 3ஆம் தேதியிலேருந்து அஸ்தமனம் அடைகிறாரு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனம் சார்ந்த விஷயத்திலும் சரி, உடல் சார்ந்த விஷயத்துலையும் சரி கொஞ்சம் கச்சிரிக்காக இருங்க. ராசியில் வேறு செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. 7ஆம் தேதிக்கு மேலே புதன் வேறு பேர்ச்சியாக 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் புதன் சம்மந்தப்பட்டு இருக்கும். ஆனால் ராசியில் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. செவ்வாய் ராசிக்கு 4, 7, 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தயார் விஷயத்திலையும் சரி, கணவன் மணி உறவுகளும் சரி, வண்டி வாகனத்தில் போகும்போது சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த குரு ஸ்தலத்துக்காக தான் போட்டேன். குரு பரிகார ஸ்தலங்களுக்காக தான் போட்டேன். அதை பற்றியே பேசுவோம். இருந்த போதிலும் 1-2 பழங்களை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அதனால் குரு வந்து அஸ்தமனம் அடைகிறதுனால நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட விஷயத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய முடிவு எடுக்காதீங்க. எதையும் யோசனைக்கு உட்பட்டு செய்யுங்க. அப்படி எதுவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய முடிவு எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், தொழிலை பெருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல பகைமைத்தன்மை பெற்று மறைந்து அஸ்தமனம் அடைகிறது நல்ல அமைப்பு இல்லை. சரியா, குரு வந்து டோட்டலாகவே தன் இயல்பு நிலை இழக்கிறாரு. அதனால் அது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு எதுவும் காரியங்கள் இருந்ததுன்னா, அவசரமான காரியங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து காரியத்தை தொடங்க, நல்லபடியாக இருக்கும். அதுபோல் இந்த வழிபாடையும் பண்ணுங்கள். இந்த இடங்கள் எல்லாம் தமிழ்நாடை சுற்றி தான் இருக்குது. சில இடங்கள் நார்த் சைடு இருக்குது, சில இடங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்குது, சில மாவட்டங்கள் சவுத்தில் இருக்குது, சில இது வந்து கிழக்கு மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்தில் இருக்குது, சில இது மத்திய மாவட்டத்திலையும் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை சுற்றி பரவலாக இந்த குருஸ்தலங்களை சொல்லியிருக்கிறேன். இங்கெல்லாம் போய்ட்டு வாங்க. கோயிலுக்கு போங்க, இல்லைனா அருகில் உள்ள சிவனாலயத்துக்கு போங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா பெரியவங்களை தான் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க. வீட்டில் இருக்க பெரியவங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை வழங்குங்க. பெரியவங்க பேச்சை கேளுங்க. பெரியவங்க பேச்சை கேட்குறது பெருமாள் பேச்சை கேட்குற மாதிரி. அதுபோல் பள்ளி மாணவர்கள், அதை வந்து ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், லெக்சரர், ப்ரொஃபஸர் இவங்க பேச்சை கேளுங்க. அவங்க ஒரு மாதிரியாக இருந்தாலுமே
அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க ஒரு மனிதர் அவ்வளோதான். ஆனால் அவங்க வகிக்கிற பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குருஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு தான் இப்போ நம்ம மதிப்பு கொடுக்குறோம். சரியா? ஸ்தானம் தான் முக்கியம். கிரகங்களுக்கே வந்து ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்தான பலம் அப்படிங்கிறோம். அதுபோக அவங்க ஸ்தானம் வந்து ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க எப்படி இருந்தாலுமே, அந்த டீச்சர்ஸ் எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுங்க. அவங்ககிட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருந்தாலே குருவுடைய அருள் கிடைக்கும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து மீனராசிக்கு வீடியோ போடுறேன். மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. குரு பகவான் சரியில்லைனாலும் கவலைப்படாதீங்க. விரைய சனியில் இருக்கிறீங்க, 7.5 சனி தாக்கத்திலே இருக்கிறீங்க. ஸோ சனியும் குருவும் இப்போதைக்கு சரியில்லை. ராசியில் வேறு ராகு இருக்கிறாரு. ஸோ 3 கிரகங்கள் சரியில்லை. இன்னும் மற்ற 6 கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கு ஓடுது. சரியா? கேது நல்ல நிலைமைக்கு வந்துட்டார், குரு பார்வைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். மற்ற 6 கிரகங்கள் கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்களை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதில் சூரியன் வந்து ராசிக்கு 6 கூடையவன் தான். நட்புக்கரமாக இருந்தாலுமே கடன் நோய் எதிரே கொடுக்குறவர் தான். அவர் ஒரு 50% தான் பலன்கள் கொடுப்பார். அவர் போக மற்ற 5 கிரகங்கள் இருக்குது. அந்த 5 கிரகங்கள் தான் அடுத்து வருகின்ற ஓராண்டுக்கு வந்து மீனராசியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற கிரகங்கள். ஓகே நேயர்களே, இந்த 5 கிரகங்களை மையப்படுத்தி அப்பப்போ வீடியோ போடுவேன், பாருங்கள். அந்த 5 கிரகங்களுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். வாழ்த்துக்கள். குரு பயிற்சி வந்து மீனராசிக்கு நல்லதொரு பயிற்சியாக இருக்கட்டும். எல்லாம் இறைவன் மீனராசிரியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்காலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.